ஆமா ஃபர்ஸ்ட் தக்லைஃப் தான். தக்லைஃப்ல டப்பிங் முதல்ல முடிச்சு கொடுத்தாரு படத்தை. ஓகே. தக்லைஃப் படத்தில் இவருடைய போர்ஷன் எல்லாம் முடிஞ்சு டப்பிங் முடிஞ்சு படத்துலேருந்து வெளியே வந்துட்டார். அதுக்கு வந்த பிறகு தான் அவர் ஓகே சொன்ன பிறகு தான் அடுத்த படத்துக்கு போயிருக்காரு. ஏன்னா மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்துலையும் ஏதாவது சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்குன்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால டப்பிங் முடிச்சு படம் ரெடியாகி இவர் ஓகே நீங்கள் அடுத்த படத்துக்கு போகலாம்னு சொன்ன பிறகு தான் இவர் வேற படத்துக்கு வந்திருக்காரு. அது வரைக்கும் அந்த கெட்டப்பில் தான் இருந்தார். ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு கெட்டப் பண்ணுறாரு. அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து படத்தில் 3 கெட்டப்பில் பண்ணுறாரு. அந்த படம் தான் பெரிய ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. 3 கெட்டப்ல பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கு. ஏன்னா அதோட அப்டேட்டே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோல வந்து ஒரு 17 ப்ராடக்ட்ஸோட நேம்லாம் வந்து குறிச்சு போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர் தான் நடிக்க போறான்ற அப்டேட்லாம் கொடுக்கல. அந்த 17 ப்ராடக்ட்ஸ்னால அந்த கையில பேண்டு, அப்புறம் தலையில கட்டுற கர்ச்சீஃப் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த ஹீரோ யாருன்னு கெஸ் பண்ணுங்க. இப்படிலாம் சின்ன சின்ன அப்டேட் ஃபேன்ஸ்க்காக விட்டுருந்தாங்க. அப்புறம் தான் பார்த்தா எஸ்டிஆர் அப்படின்றத ரிவீல் பண்ணாங்க. ஸோ ஒரு விண்டேஜ் எஸ்டிஆர் அந்த படத்தில் பார்க்கலாமோ? 3 எஸ்டிஆர் பார்க்கலாம் நீங்க அந்த படத்துல. Okay. ஒரு விண்டேஜ் எஸ்டிஆர் பார்க்கலாம். அப்புறம் அது கடையில் வந்து மிடில் எஸ்டிஆர் பார்க்கலாம். இப்போ கரண்ட்ல இருக்க எஸ்டிஆர் பார்க்கலாம். 3 எஸ்டிஆருடைய போர்ஷனும் அந்த படத்துல இருக்கு. அந்த படத்துல ஒரு பெரிய நிறைய ஒர்க் இருக்கு அந்த படத்துக்கு. அதனால தான் அந்த படத்தை கொஞ்சம் டிலேவா பண்றாங்க.